சாட்சி விரும்பினால் உட்கார்ந்து கொண்டே சாட்சியம் கூறலாம். மன்னிக்கணும் சார். நீதிக்கு முன்ன அநியாயம் எல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கும் போது நியாயம் தள்ளாடி உட்காரக்கூடாது சார். உங்கள் வாக்குமூலத்தை நீங்கள் கூறலாம். சார், இந்த விஜயகுமாருடைய தம்பிய, அந்த தங்கத்தை, இந்த மனிதர் மாணிக்கம் இவருக்கும் எல்லாம் வெட்டி சாட்சியம் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்தாரு அந்த சத்திய கீர்த்தி, டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் சத்யநாதன். விசாரணைங்கிற பேரால என்ன வேஷம்! போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமான சின்னம், காக்கி சட்டைக்கு நீங்காத கரை. கொலை செய்யறவனை விட அந்த கொலைகாரனை எவன் காப்பாத்த நினைக்கிறானோ அவனைத்தான் நான் பெரிய குற்றவாளியா நினைக்கிறேன். அதுக்காக அந்த டிஎஸ்பி ஆடின நாடகம் இருக்கு. ஆனா அது என்கிட்ட பலிக்கல. அவர் கையெழுத்து போட்டு கொடுத்த என் ஸ்டேட்மெண்ட் காப்பி இதோ. நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்தும் போட்டு கொடுத்தாரு. மைனர் கூட்டத்துக்கு கண்ணையும் காமிச்சாரு. மைனர் நெருப்ப அள்ளி என் குடிசை மேல கொட்டினாரு. கொழுந்து விட்டு எரிஞ்ச தீயில நான் சாம்பல் ஆயிட்டேன்னு நினைச்சானுங்க பாவிங்க. நான் தப்பிச்சேன். இன்னைக்கு காலையில விஜயோட நிலவை எரிஞ்சு உதவி செய்யணுங்கிறதுக்காக சந்தோஷமா புறப்பட்டேன். ஆனா என்னை இங்க வரவிடாம மறுபடியும் எதிரிங்க தாக்கினாங்க. மறுபடியும் உங்க உயிருக்கு ஆபத்தா? நீதிபதி அவர்களே, நெருப்பிலேயே குளிச்சு எதிர்நீச்சல் அடிச்சு வந்தவன் நான். என்னையா இவங்களால நிறுத்த முடியும்? அன்னைக்கு நாட்டை காப்பாத்துறதுக்காக என் காலை இழந்தேன். இன்னைக்கு உண்மையை காப்பாத்துறதுக்காக என் உயிரையே இழக்க தயாரா இருக்கேன். வந்த எதிரிங்களை தூக்கி பந்தாடிட்டு உண்மையை சொல்றதுக்காக நான் இங்க ஓடி வந்திருக்கிறேன். சார், விஜய் நிரபராதி, நிரபராதி, நிரபராதி. இதுதான் உண்மை. ஜெய் ஹிந்த். வழக்கு நாளை ஒத்திவைக்கப்படுகிறது. என்னுடைய இத்தனை வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு வழக்கை இப்பதான் நான் சந்திக்கிறேன். என் தாயை கொலை செய்துட்டான், எனக்கு நீதி கிடைக்கல. என் தங்கச்சியை கெடுத்துட்டான், எனக்கு நீதி கிடைக்கல. அதனால சட்டத்தை நானே கையில எடுத்துக்கிட்டு அவங்களெல்லாம் பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீதிமன்றத்துக்கு வர்றவங்களை தான் நான் பார்த்திருக்கிறேன். தவிர தன் தாயையும் தம்பியும் கொலை செய்தவங்களையும் அதுக்கு உடந்தையா இருந்தவங்களையும் கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி இப்ப இவங்களுக்கு நீதி வழங்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கிற முதல் மனிதனை இப்பதான் நான் சந்திக்கிறேன். இந்த மனிதாபிமானத்தை நான் பாராட்டலன்னா நான் மனுஷத்தன்மை இல்லாதவன் ஆயிடுவேன். ஆகவே மிஸ்டர் விஜயகுமார், ஜெயில இருந்து தப்பிச்ச குத்தத்தை நீங்க செஞ்சிருந்தாலும் அதனால 4 சமூக விரோதிகளை பிடிச்சு கொண்டு வந்து இந்த கோர்ட்ல நிறுத்துறதுக்கு நீங்க காரணமா இருந்ததுனால உங்களை மன்னித்து விடுதலை செய்து தீர்ப்பு கூறுகிறேன். நீங்க 4 பேரும் உங்க மேல சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நாங்க எந்த பதிலும் சொல்றதா இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தான் எங்களுக்கு பதில் சொல்ல போறீங்க. இத ஐயாட்ட கொடுத்துருங்க. இந்தாங்க சார். உங்க குடும்பத்தை காப்பாற்றணும்னா எங்களை விடுதலை செய்துதான் ஆகணும். ஓ, இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங் டே இல்ல? மெனி ஹாப்பி ரிட்டர்ன். தாத்தா, வரும்போது எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வரணும். இல்லைன்னா உனக்கு தோசை தண்ணில குடுத்துருவேன். ஐயோ, நான் கட்டாயம் வாங்கிட்டு வரேம்மா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தாத்தா, வரும்போது எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வரணும். என்ன சார் தடுமாறுறீங்க? இந்த நீதிமன்றத்து தூண்கள்லாம் ஆடுற மாதிரி இருக்கா? எங்கெங்கயோ முயற்சி பண்ணி கடைசியில உங்க முடியிலே கை வச்சுட்டாங்களே. இந்த நீதி தேவதைக்கு சவால் விட்டாங்களே. இப்ப என்ன சார் செய்ய போறீங்க? மிஸ்டர் விஜயகுமார், இந்த 4 சமூக விரோதிகளே, இந்த 4 தேச துரோகிகளே கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி அடையாளம் காட்டி அவங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. கிராமத்திலிருந்து வந்திருக்கிற சாதாரண பிரஜையான உங்களுக்கே இந்த உணர்வு இருக்குமானா? நீதியை காக்க வேண்டியனா நீதிபதி ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு தடுமாறிட்டேன்னா நீதி தேவதையே என்ன மன்னிக்க மாட்டா. ஒரு நல்ல காரியத்தை சாதிக்கணும்னா ஒரு பெரிய இழப்புக்கு தயாரா இருக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சத்திய சோதனை. அந்த பேரிழப்புக்கு இப்ப நான் தயாராயிட்டேன். என் குடும்பமே அழிஞ்சாலும் சரி,
இந்த 4 தேச துரோகிகளுக்கு தூக்கு தண்டனையை விதிக்கிறேன்.